அம்மா, நம்ம பாப்பா ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஏன் என்னாச்சு? அவங்க பிரின்சிபல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க டீச்சர் சரியா படிக்கலையும் இவளை திட்டிருக்காங்க. பதிலுக்கு இவளும் திட்டிருக்கா. பிரின்சிபல் என்ன கேட்குறாங்க, என்னங்க குழந்தைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. எனக்கு அசிங்கமா போச்சுமா. இனிமே அவளுக்கு செல்லெல்லாம் கொடுக்காத, அடிச்சு வள. எங்க ஒரு குழந்தைக்கு செல்லம் கொடுக்கறதுனாலயோ அந்த குழந்தைய அடிச்சு வளர்க்கறதுனாலயோ அந்த குழந்தையோட பழக்கம் வழக்கெல்லாம் ஆயிடாது. வீட்டுல நம்ம எப்படி எல்லார்கிட்டயும் மரியாதையா பேசுறோமோ அதை கத்துட்டு போய் தான் அந்த குழந்தை வெளியிலயும் பேசும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுங்க. என்ன? ஆமாமா, என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் இனிமே மாத்திக்கிறேன். சரி, என்னம்மா டிஃபன் செஞ்சிருக்க? ப்ரோக்கோலி சாஸ் பாஸ்தா தான் செஞ்சிருக்கேன். பாஸ்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா, ப்ரோக்கோலி சாஸ் பாஸ்தா. இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? ப்ரோக்கோலி சாஸ் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. இப்ப அதோட 4 பல்லு பூண்டு, ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். இதோட 6ல இருந்து 7 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலி நல்லா வெந்ததும் சுடு தண்ணில இருந்து தனியா எடுத்து வச்சிடலாம். அதே தண்ணியில பாஸ்தாவை கொஞ்சமா உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை பாஸ்தா தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பூன்ல இது போல கட் பண்ணீங்கன்னா ஈஸியா கட் ஆக வரணும். வெந்த பாஸ்தாவை தண்ணில இருந்து எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயில எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல வேக வச்சிருந்த ப்ரோக்கோலி சேர்த்து பாஸ்தா வேக வச்சிருந்த தண்ணி இதோட சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கடாயில 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஃபைனா சாப் பண்ண பூண்டு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். கியூபா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், குடமிளகா இதெல்லாம் லைட்டா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட நம்ம செஞ்சு வச்சிருந்த ப்ரோக்கோலி சாஸை இது போல ஃபில்டர்ல நல்லா இது போல ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் இதோட 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி ஃபிளேக்ஸ், உங்ககிட்ட பாஸ்தா சீசனிங் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். லைட்டா ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ப்ரோக்கோலி சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்கன்னா அப்ப இந்த பாஸ்தா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல மில்க், சீஸ், பட்டர் எதுவுமே சேர்க்கல.